இந்த லெசன் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் யூனிட் 2ல் இருக்குது. இது டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஃப்ரம் எ ரயில்வே கரேஜ் மீன்ஸ், அதாவது ஒரு தொடர் வண்டியிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹெட்டிங்கோட மீனிங்கே இதுதான். ரீட் தி டைட்டில். வாட் டு யூ திங்க் தி போயம் இஸ் அபவுட்? இந்த போயம் எதை பற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹாவ் யூ பீன் ஆன் அ ட்ரெயின்? ட்ரெயினில் நீங்கள் இதுவரை போயிருக்கீங்களா? க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் திங்க் அபவுட் தி மூவிங் சீன் அவுட் சைட் ஏ ட்ரெயின் விண்டோ. கண்களை மூடி ட்ரெயினுக்கு வெளியில் விண்டோ வழியாக மூவ் ஆகிற சீன்ஸை பற்றி திங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. டேக் டர்ன்ஸ் இன் கிளாஸ் டு டெஸ்கிரைப் ஒன் இமேஜ் தட் கிராஸ் யுவர் மைண்ட். அப்போது உங்கள் மைண்டில் க்ராஸ் ஆகிற இமேஜை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணி கிளாஸில் பேச சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், ஐ saw a tea vendor run past the window. I saw tall trees flash past. அதாவது ஒரு டீ விற்கிற ஒரு பர்சன் வந்துட்டு ட்ரெயினுக்கு வெளியில் ஓடுறத நான் பார்த்தேன். அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் வந்து பாஸ் ஆகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாஸில் பேச சொல்லியிருக்காங்க. இது எழுதின ஆத்தர் வந்துட்டு ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். அவர் தான் எழுதியிருக்காரு. அவர் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அவர் பார்க்குறத வந்து ஒரு போயமாக எழுதியிருக்காரு. Faster than fairies, faster than witches, bridges and houses, hedges and ditches. Fairies means தேவதைகள், witches means மந்திரவாதிகள். ஸோ மந்திரவாதிகள் விடவும் வேகமாக, தேவதைகள் விடவும் வேகமாக, bridges means பாலங்கள், houses means வீடுகள், hedges means வேலிகள், and ditches means பள்ளங்கள். இது எல்லாமே கிராஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. And charging along like troops in a battle all through the meadows the horses and cattle. இதில் charging means to move, rush or sudden attack upon on a person or thing. அதாவது ஒரு பர்சன் மேலேயோ இல்லை ஒரு பொருள் மேலேயோ நம்ம திடீர்னு அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் தான் இதில் சார்ஜிங்கோட மீனிங். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு போரில் எப்படி ட்ரூப்ஸ் இருக்கோ, அது எப்படி ட்ரூப்ஸ்னால் டக்குன்னு அது சடனாக அட்டாக் பண்ணுறாங்களோ போரில் இருக்கிற ட்ரூப்ஸு, அந்த மாதிரி மீடோஸ் மீன்ஸ் புல்வெளிகள் முழுசும் குதிரைகளும் கால்நடைகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஆஃப் தி சைட்ஸ் ஆஃப் தி ஹில் அண்ட் த பிளெயின் ஃப்ளை அஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின். அதாவது எல்லா இடங்களும் எப்படி மழை வந்து டக்குன்னு ட்ரைவ் ஆகுதோ அந்த மாதிரி எல்லாமே ஹில் எல்லாமே வந்துட்டு டக்குன்னு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எவர் அகெயின் இன் த விங்க் ஆஃப் அன் ஐ பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை. அப்புறம் மறுபடியும் கண்ணை சிமிட்டுறதுக்குள்ளே அந்த பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் வந்து விசில் அடித்து வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் தான் அந்த ஸ்டாப் வந்தோடனே ஸ்டேஷனில் நிற்கும்ல ட்ரெயின், ஸோ அது விசில் அடித்து தானே நிற்கும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹியர் இஸ் எ சைல்ட் ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ் ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். கிளாம்பர்ஸ் மீன்ஸ் climb or move in awkward and laborious way by both hands and feet. அங்கே இருக்கிற ஒரு குழந்தை அந்த ஜன்னல் கம்பிலெல்லாம் கையும் காலையும் வச்சுட்டு ஏறிட்டு விளாண்டுட்டு இருக்குங்கல்ல, அந்த மாதிரி அங்கே ஒரு குழந்தை பண்ணிகிட்ருக்கு. அப்போ அது அவனாவே வந்துட்டு பிராம்பிள்ஸ் கேதர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கான். பிராம்பிள்ஸ் அப்படிங்கிறது மீனிங் வந்து தமிழில் வந்து முட்கள். இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, a prickly scrambling shrub of the rose family, especially blackberry. முட்கள் இருக்கிற பூக்களை வந்துட்டு அவன் வந்து சேகரிச்சிட்ருக்க அந்த குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியர் இஸ் எ ட்ராம் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேசஸ் அண்ட் தேர் இஸ் த க்ரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் தி டைசீஸ். அப்புறம் ட்ராம்ப் மீன்ஸ் தமிழில் நாடோடிகள், இங்கிலீஷில் என்ன அப்படின்னா எ பர்சன் ஹூ மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் ஆன் ஃபுட் ஃபார் ஒர்க் ஆர் அஸ் அ பெக்கர். அதாவது ஒரு பர்சன் வந்துட்டு இடத்துக்கு இடம் வந்து நடந்தே போவாங்க, வேலை தேடி போவாங்க, இல்லைன்னா ஒரு பெக்கராக பிச்சைக்காரனாக வந்து போவாங்க. அவங்க தான் வந்து நாடோடிகள். அந்த நாடோடி வந்து நின்று பார்த்துட்ருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர் இஸ் அ க்ரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் தி டைசீஸ். அப்போ டைசீஸ் பூக்களை வச்சு ஸ்ட்ரிங்கிங் மீன் ஹேங் ஸோ தேட் இஸ் ஸ்ட்ரெச்சஸ் இன் லாங் லைன். தமிழில் வந்துட்டு சரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைசீஸ் பூக்களை வச்சு சரம் மாதிரி பச்சை கல்லில் கட்டியிருக்கிறத பார்க்குறாங்க. ஹியர் இஸ் எ காட் ரன் அவே இன் த ரோட் லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோட். இதில் லம்பிங்கிறது இம்பார்ட்டன்ட் வேர்ட். லம்பிங் மீன்ஸ் கேரி வித் டிஃபிகல்ட்டி. அதாவது ரோட்டில் வந்துட்டு ஒரு வண்டி இருக்குது, வண்டி வந்து போயிட்டுருக்கு. அந்த வண்டியில் வந்து ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு லோடு மாதிரி சும்மா மாதிரி அதில் அந்த வண்டியில் கட்டி கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகிறத அவங்க பார்க்குறாங்க, ஆத்தர் பார்க்குறாங்க. அண்ட் ஹியர் இஸ் அ மில் அண்ட் தேர் இஸ் எ ரிவர் ஈச் எ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர்.
அதாவது அப்புறம் அங்கே மில் இருக்குது, நதி இருக்குது, எல்லாமே வந்து அந்த ஒவ்வொன்றுமே வந்துட்டு கிளிம்ஸாகவும் அண்ட் கான் ஃபார் எவராகவும் இருக்குது. கிளிம்ஸ் மீன்ஸ் பெர்ஃப்யூ ப்ரீஃப்லி ஆர் பார்ஷியலி. அதாவது நம்ம ஒரு அதாவது எல்லா இந்த மில்லு, ரிவரு, இந்த இது வரைக்கும் சொன்ன காட்சிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு செகண்டில் நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பாட்டாவோ இல்லை சுருக்கமாகவோ இல்லைன்னா அதை ஃபீல் மட்டும் பண்ணிட்டோ அந்த மாதிரி க்ராஸ் ஆச்சு. அண்ட் அது கான் ஃபார் எவர். அது வந்து முழுசாகவே போயிடுச்சு. அது என்றைக்குமே திரும்ப வராது. அது டக்குன்னு 1 செகண்டில் ட்ரெயின்குள்ளே போகிற வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் திரும்ப பார்க்க முடியாதுல்ல, ட்ரெயின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை எழுதினவர் வந்து ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். அவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவரோட ஃபுல் நேம் வந்து ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன். இயர் 13 நவம்பர் 1852, 3 டிசம்பர் 1894. அவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், அப்புறம் அவர் ஒரு கவிஞர், அப்புறம் எஸ்ஸே எழுதுகிறவர், அப்புறம் அவர் ஒரு மியூசிஷியன் அண்ட் ட்ராவல் ரைட்டர்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா, ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்டு, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடு, அண்ட் சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வெர்சஸ்.